அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அது வீடியோ போடுறேங்க. மாட்டோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடுங்க. கன்று போட்டால் 3ஆவது ஈத்துங்க. 2 ஈத்து மாட்டுக்கார் கறந்துருக்குறாங்க. மாடு வந்து நல்லா குறுங்கால் டைப்புங்க. மாடு வந்து ஹைட் கம்மிங்க. குறுங்கால் மாடு, கும்பக்கடை மாடுன்னு சொல்லுவாங்க. மாடு நல்லா அகலம், மாடு நல்லா கனங்க, ஹைட் கம்மி. பார்த்தீங்கன்னா காட்டு மேய்ச்சல் வந்து மாடுங்க. கண்ணுக்குட்டிலேருந்தே மாடு நாள் காட்டுக்கு நாள் மேய்ச்சி வந்து மாடுங்க. மாடு சுழி சுத்தங்க. கறவைன்னு பார்த்தீங்கன்னா போனத்துக்கு வந்து 15-14 லிட்டர் நல்லா கறந்துருக்குதுங்க. இது வந்து 3ஆவது ஈத்து. இந்த 3ஆவது ஈத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் வச்சா தான் கறக்குங்க. இனி மடி வந்து மடி ஃபுல்லாக வைக்கிங்க. மாடு வெளியே பிடிக்க முடியாத அளவுக்குங்க. மாடு பாருங்க, முகலட்சணம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மாடு நல்லா அகலங்க. 15 மாடு நல்லா அகலம், நல்ல ரட்டமுது மாடுங்க. நல்ல கனங்க மாடு. இன்னொரு 1 வாரத்தில் மாடு கன்று போட்டுருங்க. இந்த 4 நாள் போனால் மாடு வெளியே பிடிக்க முடியாது. அளவுக்கு மஞ்சள் மடி வச்சிருக்கு மாடு. காம்பு பாருங்கள், காம்புக்குள்ள வித்தியாசம். ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு காம்பு இருக்குங்க, வித்தியாசம். மாடு வந்து நல்ல குணங்க மாடு. போகும் மாடு நல்ல குணங்க மாடு. யார் வேணால் போகும் பாருங்கள். இனி தோல் சுருக்கு நல்லா ஃபுல்லாக சுருக்கு இருக்குங்க. மடி ஃபுல்லாக வைக்கிங்க. இனிமேல் நல்ல குணங்க மாடு பாருங்கள். ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு காம்பு இருக்குங்க. 4 காம்பு பொறுக்கி வச்ச மாதிரி. யார் வேணால் உட்காந்து கறந்துக்கலாங்க. என்ன வேணால் உட்காந்து கறந்துக்கலாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்க இந்த மாடு. மழை வெயில்ன்ட்டு எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கு. காட்டுக்குள்ள மாடு மேய்ச்சி வந்த மாடு கண்ணுக்குட்டிலேருந்து. மாட்டை பார்த்தாலும் மாடு வாங்கி கட்டணும்னு தோணுங்க. அந்த மாதிரி மாடுங்க இதெல்லாம். இனி மடி ஃபுல்லாக வைக்கிங்க. கோயம்புத்தூர் இடியில் இருக்குதுங்க இந்த மாடு. யாருக்காவது வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. பால் வந்துங்க எஸ்என்எஃப் பேட்டர்லாம் நல்லா இருக்குங்க. பாலுடைய தரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இந்த மாட்டோடைய பாலுங்க. பால் தயிர்கள் பால் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு சின்ன தலைங்க, நல்ல உரட்ட மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது மாடு பார்த்தாலே. பல்லு சேர்ந்துருச்சுங்க. காலையில் இந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு காட்டுக்குள்ளே. மாடு கழுவி இப்போ தான் வீடியோ எடுக்கிறேங்க. மேற்கு தானிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாடு அருமையான மாடுங்க. மாடு சைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாடு சைனிங், கை வச்சா கை நல்வாடுங்க. அந்த மாதிரி சைனிங் மாடு. நல்ல தோல் இழக்க நல்ல சைனிங் மாடு. நல்ல கறக்கூடிய மாடுங்க. 3 நாளுக்கு நல்ல மாதிரி வச்சு கறக்கலாங்க இந்த மாடெல்லாம். யாருக்கா வேணும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்காங்க. நேராக வந்து பார்த்துங்க மாடு. நான் சொன்ன டீட்டெயில் கரெக்டாக இருக்கு என்னென்னு பார்த்து வாங்கிக்கலாங்க. காலையில் சாயங்காலம் 2 நேரம் காட்டுக்கு மேய்ச்சிட்டு வந்து மாடுங்க. நல்லா போகலாம். என்னடா ஹை, மாடு ஹைட் கம்மிங்க. ஆனால் மாடு நல்லா அகலம், நல்லா கனங்க மாடு.
ஒரு நல்ல ரட்டம்புது மாடுங்க, நல்ல அகலக்கு மாடு. நான் 4 நாள் மாடு கன்று போட்டுருங்க. கன்று போட்டுச்சுன்னா மடி ஃபுல்லாக வச்சுருங்க. மாடு பாதி மடி பாதி தெரியுங்க, அந்தளவுக்கு மடி வந்துருங்க. வெளியே பிடிக்க முடியாது மாடு, ரோட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போக முடியாது மாடு, அந்த மாதிரி மடி வந்துருக்கு மாடு.